சந்தோஷி மாதா. சந்தோஷி மாதா அப்படிங்கிறதுக்கு சந்தோஷத்தின் கடவுள் அல்லது திருப்தியின் கடவுள் அப்படிங்கிறது பொருள். தென்னிந்திய பகுதியை காட்டிலும் வட இந்திய பகுதியில தான் இவங்க அதிகமா வணங்கப்படுறாங்க. பெரும்பாலும் விநாயக பெருமான் பிரம்மச்சரியவே அறியப்படுறாரு. அவருக்கும் ஒரு வடிவத்துல சித்தி புத்தி அப்படிங்கிற 2 மனைவியரும் சுபம் லாபம் அப்படிங்கிற 2 மகன்களும் இருப்பதா சொல்லப்படுது. ஒரு முறை விநாயக பெருமான் தன்னோட மனைவியர் அப்புறம் மகன்களோடு பூலோகம் வரும்போது அங்க ரக்ஷபந்தன் திருவிழா நடந்திருக்கு. அதுல பெண்கள் அனைவரும் தன்னோட சகோதரர்களுக்கு கயிறு கட்டி தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காங்க. இதை பார்த்த விநாயகரோட மகன்கள் தங்களுக்கு ஒரு சகோதரி இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டு விநாயகர்கிட்ட கேட்டிருக்காங்க. விநாயகரும் தன்னோட மகன்களுக்கு கொடுத்த வரத்தின்படி விநாயகருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு சந்தோஷி அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பார்வதியோட சக்தியையும் லட்சுமி தேவியோட செல்வத்தையும் சரஸ்வதி தேவியோட கல்வி சிறப்பையும் பெற்று திகழ்ந்திருக்கு. வேண்டுபவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இவங்களை சந்தோஷி மாதா அப்படின்னு அழைக்கிறாங்க. சந்தோஷி மாதா பிறந்தது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில சந்தோஷி மாதாவை நினைச்சு விரதம் இருக்கிறவங்களுக்கு விநாயகரின் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வட இந்தியா மட்டும் இல்லாம கோயம்புத்தூர், திருச்சி போன்ற தென்னிந்தியா பகுதிகளிலும் ஒரு சில இடங்கள்ல சந்தோஷி மாதாவுக்கு கோயில் இருக்கு. சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற சந்தோஷி மாதாவை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக்கும் கமெண்ட்